டே சந்துரு ஓகேவாடா? டே வாயத்தன்னு சொல்றா பைத்தியம். டேய் அண்ணா, நீ தாண்டா பைத்தியம். ஆல்ரெடி அவனுக்கு துணி கவர் ஆயிருக்கு, அவனுக்கு எப்படா கேக்குங்க? வாடா. இல்ல நான் மட்டும் அவனுக்கு கிளுகிளுன்னு கேட்டுருமா? சீங்க வா. டே அவன் ஓகேன்னு கை காட்டுறான்டா. அப்படியா? இன்ஸ்டால ஸ்டார்ட் பண்ணிட்டல? டேய் ஆல்ரெடி லைவ் போயிட்டு இருக்கு, யாராவது வந்துட போறாங்க, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கடா. ஆமாண்டா, சீக்கிரம் பண்றா. டேய் அப்துல், எல்லாம் ரெடியா? உன் பொசிஷன்ல வந்து நில்லு. மச்சான் நான் எப்போ ரெடி, நீ வந்து உன் பொசிஷன்ல நில்லு. டே ராகுல், நான் 3 தடவை மந்திரம் சொல்லுவேன். நான் ஒரு தடவை சொல்லும்போது உன் கையில் இருக்க மணி அடி, ஓகேயா? இல்லல்யா கிட்டபன் கரீம் என். இல்லல்யா கிட்டபன் கரீம் என். இல்லல்யா கிட்டபன் கரீம் என். என்ன எதுவுமே ஆகல? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இதெல்லாம் ஏமாத்து வேலைன்னு. நம்மளால பேய்கிட்ட கான்டாக்டே பண்ண முடியாது. டேய் டேய் எங்கடா அவனை காணோம்? ஆமாண்டா, இங்க காணோம். டேய் மச்சான் திரும்பாதடா. டேவிட், நான் சொல்றத பதட்டம் இல்லாம கேளு. உன் ஃபோன் கேமராவை அப்படியே செல்ஃபியா திருப்பி பாரு. வாங்கடா வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. டேய் சீக்கிரமே எல்லாருமே மெயின் கேட்டுக்கு போங்க, ஓடுங்க. ஏய் சாரு, டேய் மச்சான், சாரு கீழே விழுந்தாடா, சீக்கிரம் வாங்கடா. டேய் சாரு, டேய் என்னாச்சு? ஏய் சாரு, ஓகேவா? மயக்கமா வருது. இந்த தண்ணி குடி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண அப்படியே. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உன் தங்கச்சி இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூப்பிட்டு வராதுன்னு. சின்ன புன்றாவ. என்னடா பண்ணுவேன்? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எல்லாம் தள்ளியே இருங்க, எல்லாம் சரியாயிரும். கொஞ்சம் காற்று வந்தால் போதும். மச்சான், இவங்க 3 பேர் ஏதோ பேய்னா பயமே இல்லாத மாதிரி இருக்கிறாங்க பாரு. ஒரு சின்ன ப்ராங்க் பண்ணி அலற விட்றோம், ஓகேவா? டே மச்சான் சாரிடா, நானும் சந்துருவோம் சேர்ந்து பண்ண ப்ராங்க்டா இது. இவ்வளோ சீரியஸ் ஆகும்னு எனக்கு தெரியாதுடா. ஏ சாரு, சாரி சாரு. பரவாயில்லண்ணா. டேய் உங்களுக்குலாம் அறிவே இல்லையாடா? எதுல விளையாடுன்ற வசதி இல்லாம போச்சு. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏ சாரு, இப்போ ஓகேவா? ஆமா சந்துரு எங்க? அவன் நம்ம கூட மேல தாண்டா இருப்பான் சந்துரு. நல்லாதான் இருக்கு மீச, இன்னும் நல்லா முறுக்கி விட்டு போவேன். அழகண்டா நீ. என்ன இந்த வீட்டுல இருந்து சவுண்ட் வருது? இந்த வீடு பூட்டி தானே இருக்கு, இங்க ஆளே இல்லையே. யாரு உள்ள போயிருப்பா? ஜவ்வு அசைமணியா என்னை விட்டுட்டு மூச்சு முட்டை பரோட்டாவும் பட்டாணி குருமா சாப்பிட்டுங்கன்னு ஜீப்புக்கு டீசல் போட மறந்துட்டியா? அது இல்லையா ஐயா, இந்த வீட்டுல பசங்க அலற சத்தம் கேக்குதியா? யோ வாய கழுவியா? ஆல்ரெடி 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே வீட்டுக்குள்ள போன 4 பேர் மேத்துன்ற சாத்தானுக்கு இறையானா தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லையாட்டு இது வரைக்கும் டெட் பாடி கூட கிடைக்கல. ஐயா இதெல்லாம் நம்புற மாதிரியா ஐயா இருக்கு? இங்க பாரு,
நீங்கள் நம்பலனாலும் இது சாபமும் மர்மமும் இருந்த வீடு தான். மேத்யூ ஹவுஸ். சந்திரு, டேய் சந்திரு, எங்கடா சந்திர காணோம்? சந்துருனா என்னடா இங்க யாருமே இல்ல. எங்கே போனான் இவன்? என்னடா டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது? டேய் சந்துரு வீட்டுக்குள்ள போயிருக்கான்டா. ஏய், ஜின் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் அந்த வீட்டுக்குள்ள போக கூடாதுடா. அப்படி போனா அதுங்க எல்லாம் உக்கிரமாயிரும்டா. டேய் உன் பேய்க்கு அதெல்லாம் மூட்டை கட்டி டெரஸில் தூக்கி போடுறா. பார்ப்பலாம் வாடா. சொன்னா கேளுங்கடா. டேய் மச்சான் போகாதடா. போங்கடா, நான் வரல. டே மச்சான், இன்ஸ்டாகிராம் லைவ் போட முடியாது, சுத்தமாக சிக்னலே இல்லை. சரி, நார்மல் வீடியோ எடு, சேனல் அப்லோட் பண்ணிடலாம். சரி மச்சான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக எங்க உயிரை துச்சமா எண்ணாம நாங்க இந்த மேத்யூ ஹவுஸ்க்குள்ள வந்திருக்கோம். வாங்க அங்க போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கமான். டே மச்சான், இந்த வீட்டை பார்த்தியா? ரொம்ப க்ளீனாக இருக்குதுடா. ஆமா, டெய்லி 2 பேய் வந்து வெள்ளை அடிச்சுட்டு போகுதான். முட்டு வாடா. ஏ சாரு, எங்கள் பின்னாடியே வா. ஓகேண்ணா. இவனுங்க கூட ஹாரர் vlog பண்ண வந்ததுக்கு என்னை செருப்பு கழட்டி அடிக்கணும்டா. அங்க இப்ப கூட சத்தம் கேக்குதியா? ஆமாயா, ஏதோ சத்தம் கேட்குதுயா. எவனோ அத்துமீறி உள்ள நினைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐயா, இன்னைக்கு நமக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு மேல போறோம், அங்க இருக்கிற பசங்களை அடிச்சு இழுத்துட்டு வந்து ஸ்டேஷன்ல தள்ளுறோம். வாங்கயா போலாம். யோ, நான் மேலாம் வரல. என்ன விளையாடுறியா? வண்டி தான் டீசல் போட போயிருக்கு, அதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம். வாங்கயா. யோ, கை விடியா விடியா. யோ, அட, யோ, பேசாம வாங்க. நான் வரலையா? விடியா. வாங்க சார். ஜவ்வு, இப்போதான் நீ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க. உனக்கு தெரியாது, எனக்கு பயமா இருக்கு, விட்டுரு. அட என்னய்யா, இந்த வீட்டை பார்த்து பயப்படுறீங்க? போங்க சார். நீ வேற விட மாட்டான் போல் இருக்க. சந்துருனா எங்க போய் தொலைஞ்சிங்க? எங்கண்ணா இருக்கீங்க? சந்துருனா சந்துருனா, நான் பயப்பட மாட்டேன். நீங்க என்ன பயமுறுத்த முடியாது. நீங்க அந்த ரூம்ல தானே இருக்கீங்க, எனக்கு தெரியும். வெளியே வாங்கண்ணா. அது நீங்க தானே? நான் பார்த்துட்டேன். வெளியே வாங்கண்ணா. என்ன யாருமே காணோம்? என்னய்யா கும்பிட்டா இருக்கு? டார்ச் ஆன் பண்ணிக்க. சரி சார். இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சவங்க யாருமே இந்த பக்கம் வர மாட்டாங்க. ஏன்னா இங்கே 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேக்ஸ் டீச்சர், அவங்க ஒய்ஃபு, அவங்க 8 வயசு பையன், அவங்க ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கய்யா. திடீர்னு அவருக்கு பில்லி சூன்யம் மாந்திரிகன்னு ஈடுபட்டு ஒரு நாள் எல்லாருமே மாஸ் சூசைட் பண்ணிட்டாங்க. அப்போலேருந்து இந்த வீடு கால சூழ்ச்சியில் மாற்றிருக்குன்னு ஒரு வதந்தி இருக்கு. சார் இருக்கு. ரோல் பண்ணிட்டியா? இங்கே தான்டா ஒரு 8 வயசு குழந்தைய தூக்கில் தொங்க விட்டுருக்கானுங்க. சரியா? இதில் ஆச்சரியம் என்னன்னா, அதுவும் February 29, 2020 நடந்துச்சு. அதாவது இன்னிலேருந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவன் செத்த நாள் 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருமாடா? கொடுத்து வச்சோண்டா அவன். அது மட்டும் இல்லடா கண்ணா, இங்கே நிறைய அமானுஷங்கள் இருக்கு, அது இது இருக்கு, வதந்திங்களா ஓலை விட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. அது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்க தான் நாம் இங்கே வந்திருக்கோம். புரியுதா? பட் எனக்கு இதுலலாம் நம்பிக்கை கிடையாது சுத்தமாக.
இவங்க எல்லாரும் உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் யாரும் வரல. சரி, அது வர பாட்டு கேட்போம். யாருமே இல்லை, ஆனால் யாரோ இருந்த மாதிரியே இருந்தது. ஃப்ரிட்ஜ் இவ்வளோ கூலிங்காக இருக்கு, ஆனால் இங்கே தான் கரண்ட் இல்லையே. எப்படி? என்னமோ. தடா ஹாய் வியூவர்ஸ், இப்போ ஒரு ஃபேன் பார்த்தீங்கல்ல, இங்கே தான் அந்த பையனோட அப்பா நான் பெத்த பையனையும் பொண்டாட்டியும் அந்த சாத்தானுக்கு பலி கொடுத்துட்டு அவரும் தூக்கில் தொங்கிட்டாரு. இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். டேய், என்னடா சாரு கத்துற சவுண்டு கேக்குது? நம்ம கூட என்னடா அந்த எங்கடா போனா? தெரியலடா, ஆனா அவ கத்துற சத்தம் தான் கேக்குது. போய் என்னன்னு பார்க்கலாம் வாடா. ஹே சாரு, எங்க இருக்க? எங்க தானே கத்துற சவுண்டு கேட்டுச்சு, ஆனா யாரையுமே காணோம். என்ன தண்ணி வர சத்தம் கேக்குது? கூட்டின வீட்டில் எப்படா தண்ணி வரும்? இங்கே கரண்ட் கனெக்ஷனே இல்லையே. நான் புரியல. எனக்கும் அதான்டா புரியல. சரி, நான் உள்ள போய் பார்க்குறேன். ஏ சாரு, என்னாச்சு உனக்கு? ஏன் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க? ஏ சாரு, சாரு தெரியுமா? ஏன் இப்படி இருக்க? ஏன் இப்படி இருக்க? தப்பா பிடிக்காது. பின்னாடி வாடா. டேய் பின்னாடி வாடா. ஏய் சாரு, ஏன்டா இப்படி நிக்கிற? சரி வா, சாரு. ஐயா, ஏதோ தண்ணி சத்தம் கேட்குற மாதிரி இருக்குல்லையா? ஆமாய்யா, யாரோ உயிருக்கு போகிற மாதிரி இருக்கியா? வாங்க வாயா. வாங்க போய் பார்க்கலாம். இங்கே போறியா? வாயா தூக்குவோம். என்ன இழுக்க முடியல? டேய் அறிவு கட்டவனே, இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா,
எப்படா உள்ளே வந்த? நீ மட்டும் தான் வந்திருக்கியா? வேற யாரும் கூட வந்திருக்காங்களா? உன்னை நான் உன்னை பார்த்துருக்கேனாடா? டேய் 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே வீட்டில் காணாம வந்த நீ. ஆமாங்கய்யா, ஃபோனில் காமிச்சிங்களே அந்த பசங்களில் ஒருத்தன் தானே இவன். இன்னுமா உயிரோடு இருக்க? என்னடா ஆச்சு? டேவிட் மச்சான். டேய் மச்சான், உள்ள எல்லாரும் செத்துட்டாங்கடா. எது செத்துட்டாங்களா? எப்படிடா? டேய் ஆமாடா, வாடா உள்ள போய் பார்க்கலாம். சரி வா. என்னங்கடா நடக்குதுங்க? நீங்க தான் ஆல்ரெடி செத்துட்டீங்களே. எது எல்லாரும் செத்துட்டோமா? எப்படி? இன்னும் நீங்கள் எப்படா உயிரோடு இருக்கீங்க? என்ன சார் சொல்றீங்க? இங்க என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியலையே. எங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. ஜோ ஜவஹர் மொபைல் எடுத்து நீ என்ன டேட்னு பாரியா? தோ பாக்குறேன்யா. ஐயா 29 பிப்ரவரி 2024யா? 2028 இல்லையா? அப்போ நீங்க 2 பேரும் எந்த இயர்ல உள்ள வந்தீங்க? 29 பிப்ரவரி 2028. அப்போ நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரும்போது டைம் டிராவல் ஆயிருக்கீங்க. மற்ற எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த வீடு கால சுழற்சியில் மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ 4 வருஷம் பின்னாடி போயிட்டோமா நம்ம? இதெல்லாம் நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். ஐயா இப்போ நம்ம வாழ்க்கையிலே நடக்குதுயா. வணக்கம்